ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 10ல் இருக்கிற சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ளையிங். இந்த லெசன் மெயின் கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம ஒரு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு விக்ட்ரி கிடைக்கும். ஒரு பயத்தோடு ஒரு வேலை செஞ்சு இது நடக்குமோ நடக்காதோ, நம்மளால் இது முடியாதுன்னு நினச்சி அதை செஞ்சால் நிச்சயமாக முடியாது. நம்ம அந்த விஷயத்தில் சாதிக்க முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரிஸே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு பேர்டை மென்ஷன் பண்ணுது, ஒரு யங் சீகளை மென்ஷன் பண்ணுது. இந்த லெசனை யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா, லியாம் ஹோ ஃப்ளாஹட்டி. அவங்க தான் இந்த லெசனை எழுதியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம லெசன் உள்ளார போகலாம். The young seagull was alone on his sledge. His two brothers and his sisters had already flown away the day before. அந்த யங் சீகிள் என்ன பண்ணுதுன்னா, தனியாக ஒரு லெஜ்னா அது வாழக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு ஹோல் மாதிரி ப்ரொடக்டிவ் ஒரு பிளேஸ், ஓகேவா. அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்காத ஒரு ஹோல் மாதிரி, ஓகேவா. அது எங்கே இருக்குன்னா, பிளாட்டியூஸ் மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த யங் சீகிள் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே லெஜ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் நோட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எப்பயுமே புக்கில் இருக்கிற சைட் பை சைட் மீனிங்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேராகிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸில் இந்த பேராகிராஃபை கொடுத்து சேம் இந்த இப்போ லெஜண்ட் சைடில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களே, அதே வேர்டை கொடுத்து சினானிம்ஸ் என்ன, இதோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கன்னு கூட எம்சிக்யூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். லெஜ்னா எ நேரோ ஹரிசாண்டல் செல்ஃப் ப்ரொடக்டிங் ஃப்ரம் அ வால் ஆர் ஹியர் அ கிளிஃப். ஒரு கிளிஃபை தான் இந்த இடத்துல லெஜ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ப்ரொடக்டிங், ஓகேவா. வால், ப்ரொடக்டிங் வால், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த யங் சீகிளுக்கு இருந்த பிரதர்ஸும் சிஸ்டரும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த யங் சீகிளால் மட்டும் இன்னும் பறக்கலை, ஓகேவா. ஏன் பறக்கலைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹி ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தெம். ஏன்னா அந்த யங் சீகிளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது பறக்கிறதுக்கு, ஓகேவா. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. என்னதான் இந்த பேர்டு யங் சீக்கிள் இருந்தாலும் அது டக்குன்னு என்ன பண்ணுது, ஒரு அந்த லெஜ்ஜை விட்டுட்டு போயிட்டு எண்டுலேருந்து பறக்க ட்ரை பண்ணுது, அட்டம் பண்ணுது. ஆனால் பயத்தால் திருப்பி என்ன பண்ணுது, லெஜ்ஜுக்கே வந்துடுது, ஓகேவா. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. அதாவது ஒரு எட்ஜிலேருந்து இப்போ நம்மளே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலைக்கு போய் அந்த மலையிலேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா எவ்வளோ டெப்த் இருக்குது, அதை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த யங் சீக்கிளுக்கும் ஃபீலிங்காக இருக்குது. அது அந்த லெஜ்ஜிலேருந்து வெளில அந்த பிரிங்க்லேருந்து கீழே பார்க்கும்போது தெரியுது. எவ்வளோ அந்த பறவை மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப மைல்ஸாகவே, ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அஃப்ரைடாக இருக்குது. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. Even when each of his brothers and his little sisters, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீகிள் என்ன நினச்சிக்குதுன்னா, தன்னுடைய ஃபெதர்ஸ் இருக்குல்ல, அது பறக்கும் போது சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லி இந்த பேர்டை நினச்சிக்குது. அது மட்டும் இல்லாமல் அது போய் பறக்க போகும்போது தன்னுடைய பயத்தினால என்ன பண்ணுது, தனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை இழந்து திருப்பி அதே இடத்துல உட்காந்துருக்கு, ஓகேவா. His father and mother had come around, calling to him shrilly, upbraiding him, threatening to let him starve on his ledge unless he flew away. அவங்க பேரண்ட்ஸ்லாம் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மதரும் ஃபாதரும் இதை பார்த்துட்டு அந்த யங் சீகிள் அங்கேயே இருக்கட்டும், அது பயத்தினால அங்கேயே இருக்கட்டும், பசி அதுக்கு வரும்போது அது தானாக வரும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க, ஓகேவா. அப்ரைடிங்னா என்னென்னா ஒரு ஸ்கோல்டிங் மேனரில் கத்துறது. ஷ்ரில்லினா என்னென்னா ஒரு ரைஸ் அண்ட் டோனில் பேசுறது, ஓகேவா. ரொம்ப ஹார்ட் டோனில் ஹார்ட் வாய்ஸில் பேசுறது, அதுதான் ஷ்ரில்லின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு கோபமாக ஒரு குருவிலாம் நார்மலாக இப்போ கத்தும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதே கொஞ்சம் ஒரு சில டைமில் கோபமாக ரொம்ப லவுடராக பயம்படுத்துகிற மாதிரி அது கத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல. பட் ஃபார் த லைஃப் ஃபார் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். ஆனால் அது தன்னுடைய பயத்தை நினச்சி அது ஆனால் பறக்கவே இல்லை. தட் வாஸ் 24 hours ago.
இதெல்லாம் 24 மணி நேரம் முன்னாடி, ஒன் டே ஆயிடுச்சு. ஓகேவா. சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். அதாவது இந்த ஒரு நாள் அப்புறம் கூட அவங்க பேரண்ட்ஸோ யாருமே வந்து இந்த யங் சீகல் கிட்ட பக்கத்துலேயே வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த யங் சீகளுடைய பிரதர்ஸும் சிஸ்டருக்கும் வந்து பறக்கிற வித்தைகள் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஃபிஷ்ஷு நம்ம கேட்ச் பண்ண முடியும் சீலேருந்து டைவ் அடிக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து யங் சீகளோட சிஸ்டர்ஸ்க்கும் பிரதர்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன நடக்குது, he had in fact seen his older brother catch his first herring and devour it. ஹெர்ரிங்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு கடலில் இருக்கிற மீன் தான், சாஃப்டான ஒரு மீன் தான். ஸோ அவங்க சைடில் மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஹெர்ரிங் எ சாஃப்ட் ஃபைண்ட் சீ ஃபிஷ் இந்த இதில் கொடுத்துருக்காங்களே. ஓகே. ஸ்கிம்னா என்னது, டு மூவ் லைட்லி ஜஸ்ட் அபவ் அ சர்ஃபேஸ், ஒரு பொறுமையாக மூவ் பண்ணுறது தான், ஒரு சர்ஃபேஸுக்கு மேலே பொறுமையாக பறக்கிறது தான் வந்து ஸ்கிம்முன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுமையாக பறந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிஷ்ஷை வந்து டைவ் அடித்து அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறது தான் அந்த பறவைக்கு சொல்லி கொடுத்த வித்தை. ஓகேவா. ஹெரிங்னா ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், கடலில் இருக்கிற ஃபிஷ். அண்ட் டெவரட்னா அது சாப்பிட்றதுக்கு, அது பிடிக்கிறது. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் வேல் இஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்டு அரௌண்ட் ரைசிங் அ ப்ரவுட் கேக்கல். அதாவது இதோட பிரதர் என்ன பண்ணுச்சு, முதல் ஃபிஷ்ஷை தனக்கு பிடிச்சிருச்சுல, அதனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டு ஒரு சந்தோஷத்தில் ஒரு கூவுறாங்க. அந்த பறவையெல்லாம் வந்து என்ன பண்ணுது, கத்துது. கேக்கல்னால் வந்து சந்தோஷத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நாய்ஸ். ஓகேவா. அண்ட் ஆல் த மார்னிங் the whole family had walked about a big plateau midway down the opposite cliff, taunting him with his cowardice. cliffனா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், the main word. ஓகேவா. லெட்ஜ். நான் இதுக்கு தான் வந்து புக்கில் இருக்கிற சைட் பை சைட் மீனிங்ஸை நான் படிக்க சொன்னேன். அந்த போன பேஜில் வந்து சைடில் வந்து லெட்ஜோட மீனிங்கில் வந்து கிளிஃப்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ப்ளனேஷனில். அதே கிளிஃப் வேர்டு தான் வந்து திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க லெஜுக்கு பதிலாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஆல்ரெடி லெஜுன்னு கொடுத்துருந்தாங்க, கிளிஃப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போய் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கிளிஃபுக்கு என்ன அர்த்தம் நம்ம தேடக்கூடாது. அதனால முன்னாடி இருக்கிறதுல மேக்ஸிமம் இருக்கிற மீனிங்ஸ்லேருந்து அடுத்த வேர்ட்ஸும் அப்கமிங் வேர்ட்ஸும் ஒரு லெசன் எழுதும் போது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. The sun was now ascending the sky, blazing on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. அந்த கடைசி நைட்டு முடிஞ்சதுக்கப்புறத்துலேருந்து அது இன்னும் சாப்பிடவே இல்லை. அதனால் வந்து அங்கேருந்து சன்ரைஸ் ஆகுதுல்ல, அந்த சன் ரேஸில் என்ன பண்ணுது, இதுக்கு ஒரு ஹீட்டான ஃபீலிங்கை கொடுக்குது. சாப்பிடவே இல்லைல்ல, ரொம்ப பசியாக இருக்கும் அந்த யங் சீகிள். ஸோ ஹீ ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட் டு த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ். கொஞ்சம் அப்படியே நெகுவாக அந்த கிளிஃப்லேருந்து கொஞ்சம் வெளில வராங்க இந்த யங் சீகிள். அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங், ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ தென் த அதர். என்ன பண்ணுதுன்னா, இந்த யங் சீகிள் வந்து கொஞ்சம் வெளில வந்து ஒத்த காலில் நிற்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா. ஆனால் 2 காலில் தான் நிற்கிது, இன்னொரு கால் வந்து ஃபெதர்ஸை வச்சு மறைச்சிக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பொறுமையாக மூடுற மாதிரி காமிக்குது. இந்த இடத்துல அந்த யங் சீகிள் என்ன ட்ரை பண்ணுதுன்னா, தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுது இந்த இடத்துல. அண்ட் pretend டு பி ஃபாலிங் asleep. pretendனா தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன், நடிப்பை காமிக்கிறதுக்காக இந்த யங் சீகிள் பண்ணுது. ஸ்டில் they took no notice of him. ஆனால் வந்து யாருமே வந்து அந்த யங் சீகிளை கண்டுக்கவே இல்லை. He saw his 2 brothers and his sisters lying on the plateau, tossing with their heads sunk into their necks. இந்த யங் சீகிள் என்ன பார்க்குது, அந்த பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்லாம் வந்து படுத்துக்கிட்டு டாஸிங்னா வந்து ஒரு ரெஸ்ட்டு மாதிரி தான். வித் their heads sunk into their necks. டாஸிங் ஒரு மயக்கமான நிலை தான் வந்து டாஸிங் சொல்லுவாங்க. His father was preening the feathers on his white back. ப்ரீனிங்னா சைடில் மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேக்கிங் அன் எஃபர்ட் டு மெயின்டைன் ஃபெதர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது. எப்பயும் நார்மலாக பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஃபெதர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதை நம்ம நிறையா நேச்சர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த யங் சீகிளோட ஃபாதரும் பண்ணுறாங்க. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் him. ஆனால் ஒன்லி அவங்களோட மதர் தான் வந்து அந்த யங் சீகிளை பார்த்துட்ருக்காங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டியூ.
பிளாட்டியூவில் இருக்கிற ஒரு ஒரு கூர் ஹம்ப்னா என்ன சொல்கிறது, நார்மலாக கேமலுக்கு ஹம்ப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இருக்கிற ஒரு பிளாட்டியூவில் தான் வந்து அந்த ஷேப்பில் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஹம்ப்னா அதே ஹம்ப் கிடையாது, இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாட்டியூவில் வந்து இவங்க அம்மா நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹர் ஒயிட் ப்ரீஸ் த்ரஸ்ட் ஃபார்வர்ட். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, இந்த பறவை அவங்க அம்மா வந்து பறந்து வராங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, முன்னாடி வராங்க பறந்து. நவ் அண்ட் அகைன் ஷி டோர் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்கிராப்ட் each side of her beak on the rock. The sight of their food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ஃபுட்டு இருக்குல்ல, அந்த ஃபுட்டு வந்து இந்த யங் சீகளை வந்து மேட் ஆக்கிடுது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, காலுக்கு அடியில் இந்த ஃபிஷ்ஷை வந்து தனியாக வந்து பிக்கிறாங்க. ஓகேவா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக. அப்போ தானே அந்த பறவைகள்லாம் சாப்பிட முடியும், சின்ன பறவைகள்லாம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி கிழிச்சு காலில் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். ஆனால் அந்த பாறை வந்து இவங்க அம்மாவை பார்த்துட்டு இதுக்கு இந்த யங் சீகிள் என்ன ஆகுது, மேடன் ஆகுது. ஏன்னா இது ரொம்ப பசியில் இருக்குல்ல, இதுக்கு சாப்பாடு தேவையில்ல. How he loved to tear food that way, scraping his beak now and again it wetted. வெட்டுனா என்னென்னா ஷார்ப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்மையாக்குறது. ஓகேவா, சைடில் மீனிங் கொடுத்துருப்பாங்க, டு ஷார்பன். ஓகேவா, கா 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 he cried begging her to bring him some food. இந்த யங் சீகிள் என்ன பண்ணுது, அம்மா கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு சொல்லி கா கா கான்னு கத்துது. கா கோல் ஹாஸ் she screamed back derisively மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். in a manner showing someone that she or he is stupid. இதோட ஸ்டூப்பிட்னதுனால தானே அது இப்போ பறக்காமல் இருக்குது. அதை நினச்சிருந்தா பறந்துருக்கும். ஆனால் வந்து அதுக்கு தன் ஃபெதர்ஸ் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை கூட அதுக்கு இல்லை. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல டெரிசிவ்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மற்றவங்கள ஒரு ஸ்டூப்பிட்டாக நினைக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைய வந்து இது இன்னும் இப்போ பறக்கலையே சொல்லி ஒரு மேனரில் அந்த கா கோல் ஹான்னு சொல்லி கத்துறாங்க. ஓகேவா, கூவுறாங்க. பட் ஹி கெப்ட் காலிங் பிளெயின்டிவ்லி. ஆனால் வந்து அந்த யங் சீகிள் என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ஒரு வழியில் வந்து துடிக்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. And after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across him with it. கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வருது. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு இந்த யங் சீகளை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஓகேவா, he leaned eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew away. இந்த யங் சீக்கிள் என்ன பண்ணுது, அவங்க அம்மா வரத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது அம்மா வர டைரக்ஷனை நோக்கி. பட் when she was just opposite to him, she halted, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு நின்ட்டாங்க. அவங்க விங்ஸ்லாம் வந்து மோஷன்லெஸ்னால் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா, த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹர் இஸ் பீக். அதாவது அந்த அவங்க அம்மா கிட்ட இருந்த அந்த பீக்கில் இருந்த சாப்பாடு கிட்டத்தட்ட அவங்க சன்னுக்கிட்ட வந்துருச்சு. ஓகேவா, he waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger he dived at the fish. கொஞ்ச நேரம் கழிச்சு பசியில் என்ன பண்ணுறச்சு, அவங்க அம்மா எதுக்காக நின்னாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து தன்னுடைய ஹங்கரை வந்து மறக்க முடியாத நிலையில் இருக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, மேடன்டு பை ஹங்கர் அதோ அவ்வளோ பசி இருந்திருக்கு அந்த யங் சீகிளுக்கு. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல மேடன்டு பை ஹங்கர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. வித் அ லவுட் ஸ்க்ரீம் ஹி ஃபெல் அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுட்வர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். இந்த அது ரொம்ப ஒரு லவுட் ஸ்க்ரீம்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு பயமான விஷயத்த செய்யும்போது திடீர்னு நம்ம பயந்துட்டோன்னா நம்ம வந்து அதே சுச்சுவேஷன் யங் சீகிள் இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஹியூமனை வச்சு பார்ப்போம். அந்த ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, கீழே குதிக்கும் போது கொஞ்சம் தன்னை அறியாமல் குதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் என்ன ஆகும், நம்ம பயந்துட்டு நம்ம கத்த ஆரம்பிப்போம் அந்த இடத்துல. ஓகேவா, கத்திக்கிட்டே தான் கீழே வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். அதே மாதிரி தான் இந்த யங் சீகிளும் பண்ணுது. ஆனால் திடீர்னு என்ன நடக்குது, then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing but it only lasted a minute. என்னென்னா திடீர்னு வந்து
அதுக்கு எதுவுமே நடக்கலை, நின்றுச்சு. அது அது என்ன நினச்சி தான் சாவ போகிறோன்னு நினச்சி கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் ஸ்டுட்டுன்னா என்னது, ஹார்ட் ஸ்டுட்டுனா வந்து அது உயிரோடு தான் இருக்குது. ஓகேவா. அடுத்த மொமெண்ட்டே என்ன பண்ணுது, தன்னுடைய ஃபெதர்ஸை வந்து அசைச்சு பறக்க ஆரம்பிக்குது. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wing. தான் மேலே இப்போ பறக்கும்போது நம்மளே வந்து ரொம்ப வேகமாக ஓடும்போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கலாம், நம்ம மேலே வந்து காற்று படுற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பறவைக்கும் இருக்குது, யங் சீகளுக்கும் இருக்குது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Dizzyனா வந்து என்னென்னா an uncomfortable, ஒரு மயக்கமான நிலை அப்படின்னு தான் சொல்லலாம். டிஸினா an uncomfortable feeling of the spinning around and losing one's balance. ஒருத்தவங்களோட பேலன்ஸ் லாஸ் பண்ணுறது தான் வந்து டிஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லெசன்ஸோட படிக்காமல் இந்த லெசன்ஸோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சிக்காமல் நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜும் இதில் கேதர் பண்ணிக்கணும். நம்ம நார்மல் கம்யூனிகேஷன்ஸில் இந்த வேர்ட் டிஸி, ஐ ஃபீல் லிட்டில் பிட் டிஸி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், நம்ம இங்கிலீஷ் மற்றவங்ககிட்ட பேசுகிறத கூட டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைடில் இருக்கிற மீனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Then he flapped his wings once and he soared upwards. Ga 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 ga. Ga called ha. His mother swooped past him. அவங்க சந்தோஷத்தில் இந்த மாதிரி scream பண்ணுறாங்க. Her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. He saw his two brothers and his sisters flying around him, curveting and banking and soaring and diving. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த யங் சீகள்லாம் வந்து பறந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா, அவங்களோட பிரதர்ஸ், அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பறவையை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்வேட்டிங்னா லீப்பிங் லைக் அ ஹார்ஸ். ஒரு ஹார்ஸ் எப்படி லீப் பண்ணுதோ அதே மாதிரி தான் கர்வேட்டிங்கோட எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். பேங்கிங்னா ஃப்ளையிங் வித் ஒன் விங் ஹையர் தேன் த அதர். ஒரு விங்கோட இன்னொரு விங்கோட அதிகமாக பறக்கிறது தான் அது. ஃப்ளையிங் வித் ஒன் விங், ஒரே ஒரு விங் மட்டும் யூஸ் பண்ணி பறக்கிறது. ஹையர் தேன் அதர், மற்றவங்களை தாண்டி ஹையராக பறக்கிறது, அதுதான் வந்து பேங்கிங். ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து இப்படி இந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா தன்னுடைய இந்த யங் சீகளும் பறந்துருச்சுல, அப்போ எல்லோரும் ஃபேமிலியே வந்து பறந்த மாதிரி தானே, எல்லாருமே வந்து பறக்க தெரிஞ்சிச்சு, எல்லோரும் வந்து மெச்சூர் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் வந்து இப்போ டைவ் பண்ண தெரியும், ஃபிஷ் கேட்ச் பண்ண தெரியும், தனக்கு ஃபுட்டு தெரிக்க தெரியும். ஸோ இதனால் வந்து எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. Then he completed further that he had not always been able to fly and commanded himself to dive and soar and curve and shrieking shrilly. ஷ்ரில்லினா ஆல்ரெடி மீனிங் சொல்கிறப்போ ஒரு ஹார்ட் டோனை தான் வந்து ஷ்ரில்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இது வந்து தன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து விட்டுட்டு நம்மளால் முடியும்னு நினச்சி இந்த டைவ் பண்ணுது, சோர் பண்ணுது, கர்வ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், he was near the sea now, flying straight over it, facing straight out over the ocean. He saw a vast green sea beneath him with little ridges moving over it, and he turned his beak sideways and cawed amusedly. அது இப்போ என்ன, அந்த யங் சீகள் வந்து இப்போ கீழே வந்து சீ இருந்தது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த சீ கிட்டே இப்போ இருக்குது, அது மேலே இப்போ ஃப்ளை ஆகிட்டுருக்கு. ஓகேவா. அதை வந்து இது என்ன நினச்சிக்கோனா, இது தப்பாக நினச்சிக்கிட்டு இது வந்து ஒரு லேண்டு மாதிரி, நம்ம போய் அதில் நின்னாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது, நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி இதை நினச்சிக்கோம். ஸோ எண்டில் சொல்லுவாங்க பாருங்கள், his parents and his brothers and sisters had landed on this green flooring ahead of him. எல்லாரும் வந்து போய் அதில் லேண்ட் பண்ணாங்க, அந்த சீக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு க்ரீன் ஃப்ளோர் மாதிரி இருக்கிற இடத்துல லேண்ட் பண்ணாங்க. ஆனால் they were beckoning to him, calling shrilly. அந்த யங் சீகிளையும் கூப்பிட்றாங்க. he dropped his leg to stand on a green sea. இந்த யங் சீகிள் என்ன பண்ணுச்சு, அந்த க்ரீன் சீயில் போய் காலை வச்சிருச்சு. ஓகேவா. அந்த க்ரீன் ஃப்ளோரிங்கில் வந்து நிற்காமல் போய் அந்த சீயில் வந்து காலை வச்சிருச்சு. காலை வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும், சீயில் போய் காலை வச்சா என்ன ஆகும், சாங்க்கு, அது கீழே முழுகுவோம். ஓகேவா. அதே மாதிரி இது முழுங்குச்சு, இது கத்துச்சு திடீர்னு பயத்தில். என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ இதுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதால் திருப்பி பறக்க முடியல. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம இந்த மெயின் கான்செப்டே என்ன, அது ரொம்ப பசியாக இருந்தது. ஓகேவா. அதனால அது திருப்பி ரைஸ் ஆக முடியல, திருப்பி பறக்க முடியல, அதோட எனர்ஜிலாம் டோட்டலாக எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டேஞ்ச் எக்ஸசைஸால் his feet sank into the green sea and then his belly
touched it and he sank no farther. அதோட ஃபீட் என்னாச்சு, அதோட ஃபீட் வந்து க்ரீன் சீல வந்து சாங்க் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த யங் சீகளோட பெல்லினா வந்து ஸ்டொமக், அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்து சீல பட ஆரம்பிச்சிச்சு. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங், அந்த சீலே வந்து இது மதங்குது. அண்ட் அரௌண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், அதை சுற்றி வந்து அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப ஆட்டம் பாட்டமாக கத்திகிட்ருக்காங்க, அதை வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யங் சீகளுக்கு டாக் ஃபிஷ்ஷோட ஸ்க்ராப்ஸ் கொஞ்சம் இது சாப்பாடு அது கொடுக்குறாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டோரியே. ஹி ஹேட் மேட் இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட், அது என்ன பண்ணிடுச்சு, தன்னுடைய முதல் ஃப்ளைட்டை வந்து அது செஞ்சிருச்சு. ஓகேவா? இதுலேயே நம்ம என்ன கற்றுக்கணும்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் வைபோடு நம்ம போகும்போது நிச்சயமாக அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்டு எக்ஸாம். இது மேபி நம்ம கொஷின்ஸை வந்து இன்டர்லிங்க் பண்ணி கேட்பாங்க. இந்த லெசன் கூட வச்சு வேறு ஏதாவது லெசனை வந்து சிமிலராக ஏதாவது கனெக்ஷன் எழுதுங்கன்னு சொல்லி இந்த லாஸ்ட் 6 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசன் லைன் பை லைன் படிங்க, நிச்சயமாக அந்த லெசன் புரியும். ஈஸியான லெசன் தான். சைட் பை மீனிங்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ ஓகே ஃபைன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.